ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம கண் பார்வை தெளிவாக இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி பாத்திரத்தில் நம்மளோட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடும். அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஃபோர்க்கோ வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா குழஞ்சி இந்த மாதிரி உடையும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே இருக்கிற அந்த தோலை வந்து எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இல்லை நீங்கள் தோலை சீவிட்டு கூட நீங்கள் வேக வைக்கிறனாலும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி கப் வச்சு எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறேன். இந்தளவுக்கு உடைச்சதும் அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதோட குட்டி டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன டம்ளர் அப்படிங்கிறனால 3/4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு ஆனதும் அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுறலாம். அந்த ரவையெல்லாம் நல்லா தண்ணி இழுத்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஆனதும் அதோட இன்னொரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெசிபி வந்து நல்லா வராது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் தோசை தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு நம்ம வந்து அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எடுக்க வராது. தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நான் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆயில் வந்து லைட்டாக விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடி சைடு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.